Hi friends, வணக்கம் and welcome back to my channel Meenas lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கான டெய்லி மேக்கப் ரொட்டீன் தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வந்து டெய்லி நான் எப்படி வந்து மேக்கப் போடுறேன் அப்படின்றத காமிக்க போறேன். ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதல காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே पर्सनலா நான் யூஸ் பண்ணது எதுவுமே ஸ்பான்சர் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாரஸோட ஃபேஸ் வாஷும் இந்த டோனரும் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரில் செட்டாக கிடைக்கிது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு வாரமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வாங்கினோம் அப்படின்னா அந்த கூட டோனர் வந்து ஃப்ரீ. டோனருமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணது எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டேன். மாமா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அது எனக்கு பிடிக்கல. அதை விட இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணுறேன். நான் வந்து ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டேன். காலையிலே வந்து குளிச்சாச்சு. மணி 10 போல் இப்போ மேக்கப் போட்டுட்ருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா தொடச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் டோனர் போட்டுக்கிறேன். இந்த டோனர் வந்து இப்போ இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நான் டோனர் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் போயிடுவேன். அந்த டோனர் பிடிச்சிருக்கிறதால இப்போ நான் அதை யூஸ் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நிவியாவோட மாய்ஸ்சரைசர் போட போகிறேன். இதுதான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வீடியோ வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து லைட் வெயிட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வந்து லைட்டாக இருக்கும். இது வந்து ஆயிலி கிடையாது, வாட்டர் பேஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இது ரொம்ப நல்லாயிருக்கு. இதுதான் வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம ரிவ்யூ கூட பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னுமே இதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேக்கப் போடுறது கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது தப்பு இல்லை. வீட்டில் இருக்கிற போது வந்து மேக்கப் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நான் வீடியோ எடுக்கிறதெல்லாம் வந்து இந்தளவுக்கு உட்காந்து மேக்கப் போட்டுட்ருக்கேன். இல்லைனா இதெல்லாம் போட மாட்டேன். வெறும் மாய்ஸ்சரைசர் மட்டும் தான் குளிச்சுட்டு வந்து போடுவேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். நீங்கள் மேக்கப் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ஒரே ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீம் மட்டும் போடுங்க. அது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வந்து எப்போவுமே கழுத்துக்கும் சேர்த்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பவுடர் போட போகிறேன். வீட்டில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட் பவுடரு, லிக்விட் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. வீட்டில் இருக்க நார்மலான அந்த பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். வீட்டில் இருக்க அந்த பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். இதுதான் வந்து பேசிக்காக எனக்கு பிடிக்கும். வீட்டில் இருக்கும்போது வந்து நான் பவுடர் போட்டுப்பேன். காம்பேக்ட் பவுடர் அதெல்லாம் வந்து போட்டால் ரொம்ப வந்து நான் மேக்கப் போட்டிருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா அந்த ஃபீலிங் இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் இருக்கும்போது பவுடர் தான் போடுவேன். பவுடர் வந்து போட்டு முடிச்சாச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கழுத்துக்கும் சேர்த்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பவுடர் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து ஐப்ரோ போட போகிறேன். இந்த ஐப்ரோ போடுறது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போக போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பாக்ஸ் போட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் வீட்டில் தான் இருக்க போகிறீங்க, சும்மா வந்து போடுறோம் அப்படின்னா ஒரு 40% ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது ஒரு 75% ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேருந்து போட்டு ஃபுல்லாக 100% நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு வெளியில் போகிற மாதிரி ஒரு ஃபுல் மேக்கப் போட்ட மாதிரி தெரியும். அந்த மாதிரி தெரியக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் ஐப்ரோவோட நடுவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போது அதுவுமே வந்து பென்சில் போட்டு முடிச்சாச்சு. அடுத்ததான் வந்து ஒரு ஸ்டிக்கர். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்டிக்கர் வைக்க போகிறேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைமும் இதே யூஸ் பண்ணுவேனா அப்படி இல்லை. எனக்கு வந்து எப்போ எது பிடிக்குமோ அது வந்து அப்படியே யூஸ் பண்ணிப்பேன். இப்போ வந்து கொஞ்ச நாளாக இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கீழே வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்துட்டா, நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். பாப்பா வந்து தூக்க சொல்கிறேன். இப்போ அடுத்ததாக வந்து லிப்ஸ்டிக் போட போகிறேன். இது வந்து ஒரு டார்க் ஷேட் லிப்ஸ்டிக் தான். இது வந்து என் கூட நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் கூட ஒர்க் பண்ண ஒரு சிஸ்டர் கொடுத்தாங்க. நான் வரும்போது ரொம்ப நாளாக வந்து இதை நான் வச்சுட்ருக்கேன். எனக்கு வந்து அந்த கிளாஸியாக இருக்க மாதிரி இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ வந்து இதுதான் இருக்குது. கொஞ்ச நாளாக இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு எதுவும் வாங்கலை. இப்போ வந்து இது யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப வந்து லைட்டாக போடுறேன். ஸோ அவங்க ஞாபகமாக இன்னும் இதை நான் வச்சுட்ருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த சிஸ்டர் பேர் வந்து ஜீவிதா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் குங்குமம் வைப்பேன். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டிங்கன்னா குங்குமம் வச்சுக்க போகிறேன். ட்ரைபாட் வந்து பாப்பா எடுத்துட்டா, அதனால் வந்து கீழே வச்சுட்டு போடுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுட்டதுக்கப்புறமா குங்குமம் வைப்பேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் சமைக்க போகிறேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த குங்குமம் எல்லாம் வந்து அழிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து இது மாதிரி வச்சுப்பேன். இது இவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப அதிகமான ப்ராடக்ட்டும் இருக்காது, ரொம்ப அதிகமான மேக்கப்பும் இருக்காது. வெளியில் போகிறோம் அப்படின்னா இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வந்து எல்லா டைமும் இதே மேக்கப் தான் வந்து போடுவேன் வீட்டில் இருக்கும்போது. இல்லை வந்து பக்கத்தில் போகிறோம் அப்படின்னாலும் இதே மேக்கப் தான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ குங்குமம் எல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் காஜலும் போட மாட்டேன். காஜல், ஐலைனர் இதெல்லாம் வந்து வெளியில் போகிற மாதிரி இருந்தால் போட்டுக்கலாம். வீட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து அதுவும் தேவைப்படாது. இப்போ அடுத்து தான் வந்து ஒரு ஜடை போட்டுக்க போகிறேன். இப்போ காஜல் போட்டேன் அப்படின்னா இப்போ சமைக்கும் போது வேர்த்து கொட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து அதுவும் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அடுத்து தான் வந்து மேலே ஒரு கிளிப் போட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே வந்து ஜடை போட்டுக்க போகிறேன். அவ்வளோதான். ஜடை போட்டுட்டு பூ வச்சுட்டேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காஜல், ஐலைனர் இதெல்லாம் வந்து போட்டுட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெளியில் போகிற மாதிரியான ஒரு மேக்கப் லுக்காக இருக்கும். இதுதான் ஒரு ரொம்ப சிம்பிளான மேக்கப். நீங்கள் அப்படியே வந்து பவுடருக்கு மேலே ஃபவுண்டேஷன் மாற்றிட்டு ஐலைனர், காஜல் மட்டும் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து வெளியில் போகிற மாதிரியான ஒரு லுக் இருக்கும். இப்போ நான் வீட்டில் இருக்கிறதால இது மட்டும்தான். பூ வந்து கட்டணும், அவ்வளோதான். பூ கட்டிட்டு வச்சுட்டேன் அப்படின்னா ஃபைனலாக வந்து முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சாரி மட்டும் கரெக்ட் பண்ணிடுறேன். இவ்வளோதாங்க சிம்பிளான ஒரு மேக்கப். இது வந்து ப்ராப்பரான மேக்கப் கிடையாது. ப்ராப்பரான மேக்கப் வந்து வெளியில் எங்கேயாவது போகும்போது நான் போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இப்போ வந்து இவ்வளோ தான் சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப வந்து மேக்கப்லாம் வந்து கரெக்டாக போட்டதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதனால் மேரேஜ் முன்னாடியே வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கே வந்து சரியாக இருக்குது.
இவ்வளோ தாங்க சிம்பிளாக மேக்கப் போட்டு முடிச்சிட்டேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.